தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் 147 அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். கர்த்தர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இன்றைய நாட்களில் அனைவர் பலவித பிரச்சனைகளாலும் பலவித சரீர சுக பலவீனத்தினாலும் அதை நினைத்து நொறுங்குண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சீரியா தேசத்தில் படைத்தளபதியாக நாகமான் என்பவர் இருந்தார். அவர் மிகவும் பலசாலி, சகலமும் அவருக்கு கட்டுப்பட்டு இருந்தது. அப்படிப்பட்ட மனிதனுக்கு யாருமே குணப்படுத்த முடியாத குஷ்டரோகம் என்னும் நோய் வந்தது. அவன் கண்ணீர் விட்டார், புலம்பினார், தவித்தார், எதுவுமே நடக்கவில்லை. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு வந்த ஒரு சிறுபெண் நாகமானின் மனைவியிடம் பணிவிடை செய்யும்படியாக இருந்தாள். அவள் நாகமான் படும் வேதனையை பார்க்கிறாள். உடனே நாகமானின் மனைவியிடம் சென்று, இஸ்ரவேல் தேசத்தில் சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடம் சென்றார், அவர் குணமாக்கி விடுவார் என்று சொன்னாள். அந்த காரியத்தை நாகமான் மனைவி நாகமானிடம் சொல்கிறார். நாகமான் இஸ்ரவேல் தேசத்துக்கு செல்வதற்கு சீரிய தேச ராஜாவிடம் அனுமதி கடிதம் வாங்கி கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்று அந்த கடிதத்தை ராஜாவிடம் காட்டுகிறார். சீரிய தேச ராஜாவின் கடிதத்தை கண்டவுடன் இஸ்ரவேல் ராஜா பதறி போய் விடுகிறார். நான் எப்படி குஷ்டரோகத்தை குணப்படுத்த முடியும்? நான் கடவுளா என புலம்புகிறார். அதை கேட்ட தீர்க்கதரிசி ராஜாவிடம் நாகமானை என்னிடம் அனுப்பிவிடுங்கள் என்று சொல்கிறார். நாகமானோ சுகம் பெற்றுவிடலாம் என தனது படையோடு செல்கிறார். ஆனால் தீர்க்கதரிசியாக எலிசா வீட்டு வாசலிலே அவரை யோர்தான் நதியில் 7 தடவை முழுக சொல்லி விடுகிறார். நாகமானுக்கு கடும் கோபம். தீர்க்கதரிசி என்னை சந்தித்து ஜெபம் பண்ணி குணப்படுத்தி அனுப்பிவிடுவார் என நினைத்தேன். ஆனால் அவர் என்னை சந்திக்காமலே சாதாரண மன்னன் சொல்லி அனுப்பிவிட்டார் என கோபத்துடன் சீரியாவுக்கு செல்கிறார். அவர் யோர்தான் நதியின் அருகில் செல்லும்போது நாகமானின் படைவீரன் ஒருவன் அவரிடம் சென்று, தீர்க்கதரிசி உங்களிடம் வந்து சொன்னால் செய்திருப்பீர்கள் அல்லவா? அதே போல இந்த யோர்தான் நதியில் 7 தடவை முங்கிதான் பாருங்கள் என்றான். நாகமான் 7 தடவை யோர்தான் நதியில் மூழ்கி எழுந்தான். அவனுடைய தோல் சிறு பிள்ளைகளின் தோல் போல மாறியது. அவன் சுகம் பெற்றார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இருதயம் நொறுங்குண்டவராக யாருமே என் நோயை குணப்படுத்த முடியாது என நினைக்கிறீர்களா? அல்லது நோய் மட்டுமல்ல, என்னுடைய பொருளாதார பிரச்சனை, என்னுடைய குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுபட வழி இன்னும் திறக்கவில்லையே என நினைக்கிறீர்களா? அந்த படைத்தளபதி அப்படித்தான் நினைத்தார். ஒரு சிறு பெண் மூலம் அவர் சுகப்பட வழி கிடைத்தது. அந்த தீர்க்கதரிசி தன்னிடம் சந்திக்கவில்லை என கோபப்பட்டார். தீர்க்கதரிசி சந்திப்பதற்கு தடையல்லவா இருக்கிறது நினைத்தார். ஆனால் யோர்தான் நதியில் மூழ்கி எழுந்தவுடன் அவன் சுகம் பெற்றார். வேத வசனத்தில் சொல்லப்படவில்லை, கர்த்தர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் என்பதற்கேற்ப நொறுக்கப்பட்ட உங்கள் இருதயத்தை சரி பண்ணி உங்களுக்கு சரீர பலன் சுகம் கொடுத்து தடையாயிருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனை மாற்றுவார். நீங்கள் தேவனை கர்த்தரை விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசத்தின்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.